காதல் உங்களுக்கு வேதனையை தரும், தோல்வியை தரும். ஜென்மச்சனியில் அல்லது ஜென்மச்சனிக்கு கொஞ்சம் முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்ட எந்த ஒரு உறவும் உங்களுக்கு நிலைக்காது. ஜென்மச்சனியில் அறிமுகமாகின்ற காதல் கண்டிப்பாக நிலைக்காத மன அழுத்தத்தை கொடுக்கும், கடுமையான தோல்வி அமைப்புகளை கொடுக்கும். சில நேரங்களில் சில பேர் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆள்படுகிறது, சில வேறு மாதிரியான விபரீத முடிவுகளுக்கு போகிறதெல்லாம் இந்த ஜென்மச்சனியில் ஏற்படக்கூடிய அறிமுகத்தின் மூலமாகத்தான். ஆகவே காதல் பண்ணி உங்களுடைய ஒரு சக்தியை விரயம் பண்ணாதீங்க, நிச்சயமாக நிறைவேறாது, அதில் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவ ஜோதிடர் நான். ஆகவே இளைஞர்கள் எல்லாம் இப்போ ஜோசியரை படையெடுக்க போகிறீங்க, அப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு, அவர் ஏமாத்திட்டார் இவர் ஏமாத்திட்டார். பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறேன், இழக்கக்கூடாததை, திருமணத்திற்கு முன்பு இழக்கக்கூடாத ஒன்றை கண்டிப்பாக இழந்து விடாதீர்கள். பொதுவாகத்தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்குவீங்க, அவ்வளோதான். ஆக எல்லா நிலைகள்லையும் ஆண்கள் பெண்களிடம் கவனமாக இருங்க, பெண்கள் ஆண்களிடம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. நண்பன்னு சொல்லிக்கிறவரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி போயிடுவார். இவர் தான் என் உயிர் நண்பர்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு கஷ்டம்னு வரும்போது அவர் தான் முதல்ல உங்களை விட்டு எஸ்கேப் ஆகிறார் இருப்பார். உறவை புரிய வைப்பார், நட்பை புரிய வைப்பார் என்பது போன்ற சில மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆக ஐயா, என்னங்க ஐயா இப்படி ஒரேடியாக பயமுறுத்துறீங்க, நல்லதே நடக்காதா? இந்த ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் நல்லது நடக்கும். இந்த ஜென்மச்சனியில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதுக்கு தான். நண்பனை பற்றி புரிஞ்சாதான் நட்புனா என்னன்னு புரியும். புருஷனை பற்றி புரிஞ்சு, பொண்டாட்டியை பற்றி புரிஞ்சாதான் வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். காதலனை பற்றி, காதலியை பற்றி புரிஞ்சாதான் ஆம்பளைன்னா என்னன்னு பொம்பளைக்கு தெரியும், பொம்பளைன்னா என்னன்னு ஆம்பளைக்கு தெரியும். ஆக கெட்ட வழிகளில் புரிதல்களை, அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கையை புரிய வைக்கக்கூடியவர் சனி என்பதை இந்த 2 வருஷத்தில் புரிஞ்சிக்குவீங்க. எதுவும் தொழில் பண்ண வேண்டாம், இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். நான் இன்னும் வேறு அடிக்கடி சொல்லுவேன், வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே ஜென்மச்சனியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆக மேலதிகாரியோடு முரண்படாதீர்கள், அவங்க சொல்கிறத கேளுங்க. பொறுமையாக, நிதானமாக, கவனமாக, எதிலையும் கோவப்படாமல், எதிலையும் அவசரப்படாமல் இருக்க வேண்டிய அவசியமான ஒன்றாக, அதே நேரத்தில் எதிர்காலத்தில் நல்லவைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பிற்கு அச்சாரம் போடுகின்ற விதமாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜென்மச்சனி.